உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பான அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. திமுகவுக்கு அங்க வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரகாசமா இருக்கு. திமுக இதுல தேர்தலை நாங்க நிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிட்டாங்க. இது உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாதகமா இருக்கும்? எங்களுக்கு அதை பத்தி இது ஏற்கனவே திட்டமிட்ட அவங்களுடைய ஐடியா தானே, அவங்களுடைய பிளான் தானே அது. 40-40 ஜெயிச்சாலுமே கூட திமுகவுடைய ஓட்டு சதவீதம் ரொம்பவுமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்வேறு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க திமுக வாக்கு வங்கியெல்லாம் ஒன்றும் குறையல, எந்த விதமான எந்த காலகட்டத்திலும் அது குறைஞ்சதா வரலாறு கிடையாது. அதை அரசை ஏத்து நடத்தலான்னு சொன்னது அதிமுகவை சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா முதல்வர். அவங்க தான் டாஸ்மார்க் அரசு ஏத்து நடத்தலான்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு திமுக எந்த காரணத்துல நாங்க உடந்தையா இருந்தோம். நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, இப்போ கடைசியா ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு அறிக்கையில பேட்டியில சொல்றாரு, திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னா நீங்க வன்னியர் சமூகத்துக்கு பாமகவுக்கு ஓட்டு போடுங்க. தெளிவா இருக்காரு. என்னுடைய உடன்பிறவா சகோதரர்னு தளபதி சொல்றாரு, தளபதி ராகுல் காந்தி சொல்றாரு. அந்த இணக்கமான இணைப்பு, பின்னப்பட்ட இணைப்பு, சகோதரத்துவமா இருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 பேரும் பேசுவாங்க, அவங்கவுங்க ஆசை இருக்குது வரணும் போகணும்னு, அதெல்லாம் நடக்காது. நாம் தமிழர் கட்சியானது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். ஆனா விசிக ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 25 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு மாநில கட்சினே ஒரு அந்தஸ்து கிடைக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஸ்லோவா வளர்ந்துட்டு வராங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? அதிமுக அழிவுக்கிறதுக்கு திமுக அழிக்கல, பாஜக தான் அழிக்குது. திமுக எங்க அழிக்குது? திமுக பாஜக அதிமுக என்ன சம்பந்தம் இருக்குது? ஒண்ணும் கிடையாது. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஈகை கோ தனசேகர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பான அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. மீண்டும் அங்க பிரச்சாரத்துக்கு எல்லா கட்சிகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு அங்க வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரகாசமா இருக்கு. வெற்றி வாய்ப்பு எல்லளவு உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், பிரகாசமா இருக்கு. அதனுடைய உங்களுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தான் அதுக்கு அத்தாட்சி. உங்களுக்கு 40 நின்று 40லையும் ஜெயிச்சு இருக்கும். வரலாறு காணாத வெற்றி. தலைவர் கலைஞருக்கு அதுக்கு அப்புறமா 2004க்கு அப்புறம் 2024 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வரலாறு எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல விக்கிரவாண்டி தேர்தலில் எந்த சந்தேகமும் கிடையாது, பெரிய அளவுல வெற்றி பெறும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இதுல தேர்தலை நாங்க நிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிட்டாங்க. இது உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல பாதகமா இருக்கும்? எங்களுக்கு அதை பத்தி இது ஏற்கனவே திட்டமிட்ட அவங்களுடைய ஐடியா தானே, அவங்களுடைய பிளான் தானே அது. திமுகவை தனிமைப்படுத்தி இருக்கணும், யாரும் போட்டியில் வரக்கூடாதுன்னு அதிமுக விலகி இருக்கு, தேமுதிக விலகி இருக்கு, எல்லாருமே நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? பாஜகவினுடைய பி டீமா செயல்பட்டு கொண்டு இருந்த அதிமுக இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லிடுச்சு நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம்னு. மேலெடுத்த அழுத்தம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவு எடுத்திருக்காரு. தேமுதிக சார்ந்த பிரேமல தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதனால திமுகவுக்கு எதிராக நாங்கள் பெரிய அளவில் எல்லாம் பண்ணோம், ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது அதை பற்றி எல்லாம். இல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னதான் 40-40 ஜெயிச்சாலுமே கூட திமுகவுடைய ஓட்டு சதவீதம் ரொம்பவுமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்வேறு காரணம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க தெளிவா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓட்டு சதவிகிதம்ன்ற கணக்கு முன்னெடுப்பு கிடையாது. நீங்க புதிய வாக்காளர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த கூட்டணி தர்மத்துப்படி கூட்டணி கட்சியில் இணைஞ்சி இருக்கிறவங்க அவங்க இந்த கட்சிக்கு விலகி ஓட்டு போடணும்னு நினைவிச்சு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்கன்னா, கூட்டணி இல்லாதப்போ அது விலகி போயிருக்கலாம். அவங்களுக்குள்ளாரவே அவங்க ஓட்டு வங்கி அதிகமாக இருக்குது, இங்கே குறைஞ்சி இருக்கிறதுன்னு அது காரணம் கிடையாது. அவங்க இது அரசியல் வரலாறு நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ பாஜகவோட அதிமுக இணைஞ்சிருந்தால் ஒரு சில வாக்காளர்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நினைப்பான் இவங்கெல்லாம் ஒன்று தானே, ஒன்றா சேர்ந்துட்டான், இவனுக்கு எதுக்கே ஓட்டு போடணும் வேணாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவன் இருப்பான். அது மாதிரி சேர்ந்தா என்ன நடக்கும், சேரலன்னா என்ன நடக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. இதை மாதிரி தான் திமுக வாக்கு வங்கியெல்லாம் ஒன்றும் குறையல, எந்த காலகட்டத்திலும் அது குறைஞ்சதா வரலாறு கிடையாது. 2 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியில் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு வாங்க, உதயசூரியனுக்கு தான் போவோம் கையை ஆட்டோமேட்டிக்காக. அதை தாண்டி வேற எந்த கட்சியும் சிந்திக்கிறது கிடையாது.
சில நேரங்களில் மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி தான் நடந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சார், எங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி குறைஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே, இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய ஓட்டு சதவீதமானது கிட்டத்தட்ட 11% வந்து உயர்ந்திருக்குது. ஒரு காலத்துல நோட்டா கூட வந்து போட்டி போட்ட ஒரு கட்சி இன்னைக்கு எப்படி 11% அளவுக்கு ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னா தப்பான கட்சி வந்து கணக்கு, வளர்ந்துருக்கு. தப்பான கணக்கு, உங்களுக்கு தப்பான கணக்கு. கூடவும் இல்லை குறையும். அவங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 1.5% 1.5% தான் அவங்க இருக்காங்க. இப்போ பாஜகவில் நின்ன வேலூரில் நின்ன ஏசி சண்முகம் தாமரையில் நிற்கிறார். அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது. தென்காசியில் இருக்கிற ஜான் பாண்டியனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அவரும் தாமரை சின்னத்தில் நிற்கிறார். அதே மாதிரி பெரம்பலூரில் இருக்கிற பாரி வந்தார், அவருக்கும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அவரும் வந்து தாமரையில் நிற்கிறாரு. இது எல்லா ஓட்டையும் சேர்த்து பாஜகவுக்கு ஓட்டுன்னு சொல்லி அவங்க சதவிகிதத்தை கூட்டி சொல்கிறாங்களே தவிர அது உண்மை கிடையாது. அது உண்மைலாம் கிடையாது. அவங்களுக்கு செல்வாக்கு, தனிப்பட்ட செல்வாக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு இது பாஜகக்கான ஓட்டு அதனால் பர்சன்டேஜ் கூடி இருக்குதுன்னா அதை நம்ப முடியாதுமா. அதெல்லாம் தப்பான கணக்கு, சரியான கணக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல பாஜக வந்துட்டு 2வது இடம் பிடிச்சிருக்குது, அதிமுக 3வது இடம் பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஜெயிச்ச திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே மிக சொற்பமான ஒரு அளவுக்கு தான் வந்துட்டு வாக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படின்னும் போது கோயம்புத்தூர்ல கூட பாஜக ஜெயிச்சிருக்காங்கல்ல, 2வது இடம் பிடிச்சிருக்காங்கல்ல ஓட்டு. அதாவது அதுதான் சொல்ல வரேனே, இன்னைக்கு வந்து வெற்றியினுடைய விளிம்பு அதுதான் நமக்கு முக்கியம். வெற்றி பெற்றது யாருன்னா திமுக, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓட்டு வங்கியில் வாங்கிறதுக்கு 1008 காரணம் இருக்கலாம். இப்போ நான் கூட அடுத்த கேள்விக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, இவிஎம் மிஷினில் குறிப்பிட்ட அளவுக்கு ஜெயிச்சு ஃப்ராடு தனம் பண்ணதுனால தான் ஒரு 7-8 மாநிலத்தில் கூடுதலாக வந்திருக்காங்கன்னு சொல்றோம். அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். 40க்கு 40 ஜெயிச்சிருக்கீங்க, அப்ப இவிஎம் மிஷின்ல என்ன வேலை பண்ணிருக்கீங்க? இங்க அந்த மாதிரி செல்லுபடி ஆகாதீங்க, இங்க அது நடக்காது. இன்னைக்கு பாருங்க, டெல்லியில கெஜ்ரிவால ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த இடத்துல கரெக்டா 7 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அது எப்படி முடிஞ்சது? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கெஜ்ரிவாலுக்கு அவ்வளோ ஆரவாரமாக அவ்வளோ அவருக்கு வந்து அவ்வளோ எங்கே போனாலும் கூட்டம் வந்தது. ஜெயிலில் போட்டுட்டு வெளியே வர்றாரு, ஊர்வலம் போகிறாரு, லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவர் அணி சேர அப்படியே பேரணி போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எப்படி அங்கே மாறுச்சு? இதுதான் காரணம். குஜராத்தில் அது மாதிரி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்து சில இங்கெல்லாம் நடத்த முடியாது. இங்கே வந்து இவிஎம் மிஷினில் ஃப்ராடு பண்ண முடியாது. நம்ம கண்கொத்தி பாம்பாக இருந்து எல்லாம் பாதுகாக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இங்கே கேள்வி கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே பண்ண முடியல. 7 மாநிலத்தில் அவங்க கரெக்டாக சாதிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இல்ல, திமுக 40க்கு 40 ஜெயிச்சா இங்க வந்து தில்லுமுள்ளு பண்ண முடியாது. ஆனா வந்து பாஜக மட்டும் தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்க 100%. ஆமா, வந்துட்டு திமுக மேல ஏகப்பட்ட புகார்கள் இருந்துச்சு. ஜாஃபர் சாதிக் வழக்காகட்டும், போதை கடத்தல் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும், கள்ளக்குறிச்சி கலவரம் ஆகட்டும், விவசாயிகள் மேல போடப்பட்ட குண்டாஸ் ஆகட்டும், இப்படி அடுக்கடுக்கான ஏகப்பட்ட புகார்கள் இருந்துமே திமுக எப்படி 40க்கு 40 ஜெயிச்சு? அப்ப இவிஎம் ஓட்டு மிஷின்ல ஏதோ பிரச்சனை இருக்கு கிடையாது. இதெல்லாம் தாண்டி மக்கள் செல்வாக்கு திமுக இருக்குது. அப்ப பாஜக திட்டங்களை சொல்லி கொடுத்து மக்கள் திட்டங்கள் பாஜகவுக்கு இருக்கு இல்லன்னு நினைக்கிறீங்க? ஆமா, கிடையாது. என்ன செஞ்சாங்க பாஜகல? ஏதாவது ஒரு சாதனை சொல்லுங்க. இப்ப கேள்வி கேக்குறீங்கல்ல, இந்த சாதனை செஞ்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடி இருக்குதுன்னு சொல்லுங்க. திமுகவுக்கு வாக்கு வங்கி கூடி இருக்குன்னா 1000 சாதனைகளை நான் சொல்றேன், பட்டியலிடுறேன். நீங்க ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்களே, இவ்வளோ கலவரம் நடந்திருக்குது, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, அதையும் தாண்டி திமுக ஜெயிச்சிருக்காங்கன்னா மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள் மக்களை போய் சேர்ந்து மக்கள் நல்லா இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் திமுக அந்த அரசால் பயன்பெற்றவங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்க நன்றி விசுவாசத்தோடு வாக்களிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு எந்த காலத்திலயும் வருங்காலங்களிலும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எழுதி வச்சீங்க. நீங்க பேசுறது வந்து இப்ப எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கிற நடக்கிற சூழ்நிலை என்ன, சிச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. இது மாதிரி பேசுறீங்க, பாத்துக்கோங்க. ஆமாமா, உண்மைமா, இதுல சந்தேகமே கிடையாதுமா. மக்கள் நல திட்டங்க, பெண்கள் இன்னைக்கு ஆரவாரத்தோட அத்தனை பேரும் வந்து வாக்களிக்கிறாங்க. விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்கல்ல. அதிகமா இருக்கு இளம் விதவைகள். ஏன் இளம் விதவைகள் அதிகமானாங்க? டாஸ்மாக்னாலன்னு சொல்றாங்க. டாஸ்மார்க் திமுக கொண்டு வந்ததா? நீங்க படிப்படியா குறைப்பேன்னு நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. படிப்படியா குறைப்போம் தான், படிப்படியா தான் குறைப்போம், படிப்படியா தான் குறைப்போம். எம்ஜிஆர் கொண்டு வந்த டாஸ்மார்க் அரசாங்கமே ஏத்து நடத்தலாம்னு சொன்னது ஜெயலலிதா. அதுக்கு அப்புறமா தான் அந்த இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத தவிர நாங்க புதுசா ஒண்ணு எடுத்துட்டு வரல டாஸ்மார்க்க. ஞாபகம் வச்சுங்க. தெரியாதவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு திமுக மேல காழ்ப்புணர்ச்சி காரணமா ஏதோ குறை சொல்லணும்னு சொல்லி 19 சொல்லிட்டு போவோம். அது உண்மை இல்லை.
டாஸ்மார்க்னு கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதை அரசே ஏற்று நடத்தலான்னு சொன்னது அதிமுகவை சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா முதல்வர். அவங்க தான் டாஸ்மார்க் அரசு எடுத்து நடத்தலான்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு திமுக எந்த காரணத்தில் நாங்கள் உடந்தையா இருந்தோம். அதுதானே அப்படியே கண்டினியூவா வந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். படிப்படியா குறைப்பேன்னு சொன்னீங்க. குறைச்சிருக்கோம். 500 கடை மூடி இருக்கும். 500 கடை மூடி இருக்கும். ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த 3 ஆண்டு காலத்தில் சொன்னதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக 500 கடையை மூடி இருக்கும். இனிமே படிப்படியா குறைப்போம். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை. சாராய கடை இருக்கும் போதே இந்த கள்ள சாராய சாவு இவ்வளவு நடக்குது. சாராய கடை இருக்கு இல்ல, இருக்கும் போதே இது நடக்குது. இல்லாம போயிருந்தா இன்னும் என்ன கதி ஆகும் பாருங்க. நினைச்சு பாருங்க நீங்க. கள்ள சாராயம் எதனால உற்பத்தி ஆகுது, எதுக்கு பண்றாங்க? எது இன்னும் இந்த மாநிலத்தில் சாராய கடை இல்லையா? இங்கே இல்லாத காரணத்தினால இல்லை பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரிக்கு போனோம், இல்லை ஆந்திராவுக்கு போனோம், கர்நாடகாவுக்கு போனோம்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா? இங்கேயே கிடைக்குது. அதை விட்டுட்டு எதுக்கு போய் அதை வாங்கி குடிச்சு இப்படி சாகணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால அரசியல் சதின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு அது வர காரணம் என்ன? சதி பண்றாங்க. திமுகவுக்கு ஏதோ ஒரு வழியில கெட்ட பேரை உருவாக்கணும், மக்கள் மத்தியில் பூதாகரமாக அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக இருக்கலாம். இதுதான். ஆனா ஒன்று எழுதி வச்சிங்க, எப்பெல்லாம் பாஜகவுக்கு பின்னடைவு வருதோ அப்பெல்லாம் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. நான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக விலகிட்டாலுமே அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் பாஜக கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் தான். ஏன்னா பாமகவுக்கு அங்க அவங்களுடைய சமூகத்தினுடைய ஓட்டுகள் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில திமுக என்னென்ன மாதிரியான பிரச்சாரங்களை முன்னெடுக்க போறீங்க? அதெல்லாம் அடுத்த பேசுவோம். திமுக பிரச்சாரத்தை வந்து அப்புறம் பேசுவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல பாமக வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. பாமகனுடைய நிலைப்பாடை பற்றி அந்த சமூக மக்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கான். பாமகனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இப்போ கடைசியாக ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு அறிக்கையில் பேட்டியில் சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்தணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வன்னிய சமூகத்துக்கு பாமகவுக்கு ஓட்டு போடுங்க. ஏன் வீழ்த்தணும் அப்படின்னா, வன்னிய சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் திமுகவை வீழ்த்தணும், அதுக்காக நீங்கள் பாமக ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. வன்னிய சமூகத்துக்கு 23 பேர் இடஒதுக்கீடுல போராட்டத்தை தூண்டி விட்டு 23 பேர் எம்ஜிஆர் அரசால் சுட்டு கொல்லப்பட்ட போது இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு 10 காசு கொடுக்கல, பாமக கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த 23 குடும்பத்துக்கு வந்து நிவாரண தொகை வழங்குவது தலைவர் கலைஞர். அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் மாதம் மாதம் பென்ஷன் தொகை கொடுத்துட்டு இருக்கிற தலைவர் கலைஞர். அந்த சமூகத்து மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். யார் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் யார் நம்ம சமூகத்துக்கு சரியாக இருக்காங்கன்னெலாம் தெரியும். சும்மா இளைஞர்களை தூண்டி விட்டுட்டு அந்த இளைஞர்களில் அந்த சமூக மக்கள் எல்லாம் கூலி விவசாய தொழிலாளர்கள் தான். ஒன்றும் மிட்டா மிராசெல்லாம் கிடையாது, டாடா பிர்லா கிடையாது. ஏழை எளியவர்கள் பாட்டாளி மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்துக்கான எந்த திட்டத்தையும் பாமக கொண்டு வரல. நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸோ அன்புமணி ராமதாஸோ இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடல. காரணம் என்னன்னா, அவங்கள கரெக்டான நேரத்துக்கு பயன்படுத்துறாங்கன்றது தான் பொது கருத்து, பொதுவான கருத்து. அதுதான். அந்த சமூக மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த 23 பேர் இறந்தாங்களா, அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா, இல்லை அந்த சமூக மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? நீங்க பாருங்க. எப்பெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கணும், அவங்கள பழி சொல்லணும்னு வரும்போது அந்த இதை கையில் எடுப்பார். இடஒதுக்கீடு பிரச்சனையே கையில் எடுப்பார். இதுதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு தெளிவான முடிவோட அந்த சமூக மக்கள் எல்லாம் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆட்களாக மாறி இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரிலாம் கிடையாது. அவருடைய தேவைகள் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் தூண்டி விட்டுட்டு போராட்டம் நடத்து, பிரச்சனை பண்ணுன்னு ஒரு வெறித்தனமான ஒரு பேச்சை முன்னெடுப்பு கொடுத்ததுனால அவங்க செய்தாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ அப்படி இல்லை. எல்லாரும் தெரிஞ்சு பக்குவம் அடைஞ்சிருக்காங்க. அதைத்தான் நான் நினைக்கிறேன். அந்த மக்கள்லாம் வந்து சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண நிலைமையில் கஷ்டப்படுறவங்கள அவங்க வாழ்க்கை தரம் உயரத்துக்கு வந்து திமுக எடுத்துட்டு வர அந்த அத்தனை திட்டங்களும் காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தர்மபுரியில் வந்து சௌமியா அன்புமணி ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் ஜெயிக்கல? அவங்க எடுப்படாது. அதெல்லாம் எந்த எதுவும் எடுப்படாது. சாதாரணமா ஜெயிக்கல சார், மிக கடுமையாக போராடி இழுபறிக்கு பிறகு சொற்பமான ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்துட்டு அவங்க இருக்கட்டும். வெற்றி தானே. வெற்றி 4 ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான், 40 ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தானே. மக்கள் அங்கெல்லாம் வந்து நிராகரிச்சிட்டாங்கல்ல. அவங்களுக்கு தெரியுது எந்த சமூக மக்கள் அவர் மழையா நினைச்சிட்டு இருக்காரு, அதே சமூக மக்களால் அவங்களுக்கு பின்னடை வருது. அதெல்லாம் வராமலாம் போவாது. எவ்வளோ நாளைக்கு ஏமாத்தலாம்?
எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருக்கலாம் எல்லா கதையும் ஒரே கதையை வந்து திருப்பி 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 எவ்வளவு காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு யோசிப்பான்ல, கேள்வி கேட்பான்ல, அந்த நிலைமை இப்போ வந்துடுச்சு. இது இப்போ தெரிய போது பாருங்க இந்த இடைத்தேர்தலில். கண்டிப்பா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா காங்கிரசினுடைய செல்வ பெருந்தகை அவர்கள் சமீப காலங்களில் பேசுற பேச்சுக்கள் அந்த மாதிரி, நம்ம எத்தனை நாளைக்கு வந்து நம்ம வாங்குற இடத்துலயே இருக்கிறது சீட்டுக்களை, கொடுக்குற இடத்துக்கு என்னைக்கு வருவோம், நம்ம தனியா நிக்க வேண்டாமா, நம்ம தனியா நின்னாதானே நம்மளுடைய காங்கிரஸினுடைய பலம் என்னன்னு தெரியும், இது மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே வரும்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே என்ன உட்கட்சி ஏதோ பூசலா? நீங்க அது சொன்ன இந்த சம்பவம் நடந்த அதே மேடையில முன்னாள் தலைவராக இருக்கிற EVKS இளங்கோவன் இருந்த முன்னாள் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துட்டாரு அதே மேடையில். அதே மேடை இவர் சொல்றாரு, என்ன எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கலாம், ஆசை வந்து எல்லாருக்கும் வர்றது இயல்பு தான், அது பேராசையா இருக்கக்கூடாது. உன்னை தளம் தாழ்த்தி உன்னை உயர்த்திக்கிட்டு உனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ அதுக்கப்புறம் சொல்லலாம் இல்லையான்று ஒரு ஜாடமாடையான பேச்சை அப்போ சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் ஆசை இருக்கு, இவர் தலைமை பொறுப்பு வந்து இருக்கிறாரு, இவர் வந்து நம்ம தனியாக நின்று எல்லாத்தையும் காட்டணும்னு அந்த எண்ணம் சராசரி மனுஷனு வரத்தானே செய்யும். மேல்மட்டத்தில் ராகுல் காந்தி தெளிவாக இருக்கார், என்னுடைய உடன்பிறவா சகோதரர்னு தளபதியை சொல்கிறாரு, தளபதி ராகுல் காந்தியை சொல்கிறாரு. அந்த இணக்கமான இணைப்பு, பின்னப்பட்ட இணைப்பு, சகோதரத்துவமாக இருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 பேரும் பேசுவாங்க, அவங்கவுங்க ஆசை இருக்குது வரணும் போகணும்னு, அதெல்லாம் நடக்காது. நினச்சி அதெல்லாம் முடிஞ்சுது 67 முன்னாடியே முடிஞ்சுது. காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு அது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் காங்கிரஸினுடைய தலைவர்களையோ அல்லது தமிழ்நாட்டுக்கு பொறுப்பு வகித்துக்கிற தலைவர்களை தான் கேட்கணும். அதிமுக கூட்டணி இருக்குதா, யாருக்கிட்ட கூட்டணி வைக்கணும், அவங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம செல்வ பெருந்தகை இந்த மாதிரி பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே நடப்பது என்ன, ஏதாவது பனிப்போர் நடந்துகிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. அதான் நடக்காதான்னு எதிர்பார்க்குறாங்க. எல்லாம் ஆரோக்கியமான கூட்டணி நல்லா இருக்கு, இதை கெடுக்கணும், அதை உடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களும் சில பேர் இருப்பான் இல்லையா, அந்த கோணத்தில் அவங்களுடைய இது பலிக்காது, அவ்வளோதான். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அது மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும் கூட்டணி தர்மத்தைப்படி நம்ம கூட யார் வந்தாலும் அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறோம். அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுலேருந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு முதல் கொண்டு எல்லாத்தையும் பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியா தலைவர் தளபதி வந்து செய்து கொடுத்துருக்கிறாரு. அதில் எந்த குறையும் இல்லை. எல்லா கட்சியும், எல்லா கூட்டணிக்கு வர எல்லா கட்சியும் தான் ஒரே பார்வையில் தான் பார்க்குறோம். இது காங்கிரஸ் தனி, மதிமுக தனி, கம்யூனிஸ்டுகள் தனி, அவங்கள ஒரு பார்வை, அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே பார்வையாக பார்த்து தான் அரவணைச்சு ஒரு மாபெரும் கூட்டணியாக அமைச்சு அதில் இன்னைக்கு வெற்றி கண்டிருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தம் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலில் 2024 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட 8.9% வாக்குகள் பெற்று மாநில கட்சின்ற ஒரு அந்தஸ்து வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்துட்டு மாநில அந்தஸ்து வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் போது நாம் தமிழர் கட்சியானது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். ஆனா விசிக ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 25 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு மாநில கட்சினே ஒரு அந்தஸ்து கிடைக்குது. அப்படின்னும் போது ரொம்ப ஸ்லோவா வளர்ந்துட்டு வராங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? அப்படிலாம் கிடையாதுமா. கட்சியினுடைய கண்ணோட்டம் ஒரு 4 பேர் பேசுறாங்கன்னா 4 பேர் பேசுறதுல இதை ஏத்துக்கலாம், இதை ஏத்துக்க கூடாதுன்னு பார்வையாளர் பார்வையில அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். அவங்களுடைய பாதை வந்து கரெக்டாக இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகு இல்லாததை இருக்குதுன்னு சொல்கிறது, இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறத பாலிசியெல்லாம் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவனுக்கிட்ட கிடையாது. உண்மையாக பேசுவார், யதார்த்தத்தை பேசுவார், இருக்கிற சரித்திரத்தை அப்படியே புட்டு வைப்பார். அதை பார்வையில் ஏற்றுக்கிற பேர் கொஞ்சமாக இருந்திருக்கலாம். இல்லை அண்ட புழுகு ஆகாச புழுகு இல்லாத பொல்லாதையும் சொல்லிட்டு நான் வந்து 5 வயசில் நான் கொடி பிடிச்சிக்கிட்டு வந்து நான் ஆர்ப்பாட்டம் பண்ணவன்னு பேட்டி கொடுக்குறாரு 5 வயசுல. அதெல்லாம் ஏத்துக்கிறவங்க சில பேர் இருப்பான் இல்லையா, அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் உண்மை ஒரு நாளைக்கு தெரிய வரும்போது எல்லாம் தவிடுபடி ஆகும். அதுதான் நடக்கும். இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கும் பெருமளவுல சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? எங்க சீர்கெட்டு இருக்குது? வந்து ஒரு ஸ்டெர்லைட் ஆலை சம்பந்தமாக போராட்டம் நடத்தி பேரணி போகிறாங்க, 13 பேரை சுட்டு கொள்றாரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில். அப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டு போகலையா? இன்னைக்கு அதே அவருடைய மணிப்பூரில் வந்து பொழுது அன்னைக்கும் சண்டை வருஷ கணக்கில் ஆண்டு கணக்கில் ஆர்ப்பாட்டம் நடக்குது, பேரணி நடக்குது, எல்லாரையும் அப்பாவிகளை சுட்டு பொசுகிறாங்க, பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழிச்சு போகிறாங்க. அங்கே சட்டம் ஒழுங்கு பற்றி அவர் பேசலையா?
எல்லா இடத்துலையும் தான் சட்டம் ஒழுங்கு நடந்துட்டு இருக்குது, அராஜகம் நடக்குதுன்னா அதெல்லாம் விட்டுருவாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவா இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சாராய்ச்சாவு நடந்துன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு வச்சுன்னா எங்க கெட்டு இருக்குது? சட்டம் ஒழுங்கு எங்க கெட்டு இருக்குது? 13 பேரை சுட்டு நிறைய கொண்டாரு. கொலைகள் கொள்ளைகள் அது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. போதைப் பொருள்னால இளைஞர்கள் நிறைய சீர்கெட்டு போறாங்க. ஸ்கூல்ஸ்லயே அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் தமிழக சொல்றேன், அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ அண்ணாமலைக்கு இதே வேலை, அவர் தான் தூண்டி விடுறாரு. நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து சொல்லி பார்த்தாரு. இன்னைக்கு கஞ்சா புழக்கம் அதிகமாயிடுச்சு, கஞ்சா தெருவுக்கு தெரு விற்கிறாங்க, என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு. கஞ்சா உற்பத்தி ஆகி அங்கேருந்து போதைப் பொருளினுடைய மொத்த கூடாரமா குஜராத்தில் இருக்கிற அந்த துறைமுகத்தில் தான் இறக்குமதி ஆகுது. அங்கேருந்து தான் எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது. பிடிபடுற அத்தனை பேரும் இந்திக்காரனாக இருக்கிறான்னு அன்னன்னைக்கு நடக்கிற பத்திரிகை செய்தி, ஊடக செய்தி எல்லாம் சொல்லுது. அதெல்லாத்தையும் விட்டார். அதை சொல்லி பார்த்தாரு. அதை யாரும் செவிமடுத்து கேட்கல. இப்போ சாராய சாவுன்னு ஒன்று வந்திருக்குது, இதை வச்சு பேசுகிறாரு. இதைத்தான் சொல்கிறது நான். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கண்ணில் படுறது இல்லை. நாடு நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது. திட்டங்களை சொல்லி தேர்தலின் போது சொல்லப்பட்ட அறிக்கைகளில் சொல்லப்பட்ட வாக்குறுதியெல்லாம் நிறைவேறி இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. எதையாவது ஒன்று சொல்லணும், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வேலை. அது சொல்லணும்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு சிறு துரும்பு கூட அவங்களுக்கு குற்றமாக தான் தெரியும். எதுவும் நல்ல விஷயங்கள் கண்ணில் படாது. அவங்களுக்குலாம் பதில் சொல்கிறதுக்கு தேவையே இல்லை. அதுதான் நான் சொல்ல போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் திரும்பவும் அதிமுக நான் என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இது திமுக அறிவாலயத்தினுடைய தூண்டுதலால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதிமுகவை வடியோடு அழிப்பதற்கு திமுக திட்டம் திட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்களே சார், இது எந்த அளவுக்கு உண்மை? மாற்றி சொல்கிறாங்க. அதிமுக அழிக்கிறதுக்கு திமுக அழிக்கல, பாஜக தான் அழிக்குது. திமுக எங்கே அழிக்குது? திமுக பாஜக அதிமுக என்ன சம்பந்தம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அவங்கள அழிக்கிறது எல்லாம் பாஜக தான், நாங்கள் யாரும் கிடையாது. திமுக அதை பற்றி கவலையே கிடையாது. அவங்கள அழிக்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்கள அழிச்சிட்டா எங்களுக்கு என்ன ஆதாயம்? அதால் இதே சசிகலா வளர்றாங்க போகிறாங்க வராங்கன்னா அந்த தொண்டர்களோ அந்த கட்சியை சேர்ந்தவர்களோ தான் அதுக்கு முடிவு எடுப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு உற்ற துணையாக இருந்த தோழியாக இருந்த சசிகலாவால் தான் ஜெயலலிதா கொல்லப்பட்டார், சாகடிக்கப்பட்டார்னு பரவலான பேச்சு வந்தது அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் தெரியாதா? அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் நின்று இருந்தாங்க. அவங்கள மாதிரியே செத்து ஒரே வாரத்தில் அவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவங்கள மாதிரியே கொண்டை போட்டுக்கிட்டு, அவங்கள மாதிரியே அந்த பொட்டு வச்சுக்கிட்டு 2 ரெட்டை இலை காய்ச்சி விட்டு அந்த ஆஃபீஸில் தலைமை ஆஃபீஸில் வந்தாங்க, லாயர்ஸ் ரோடில் கட்சி ஆஃபீஸில். அப்போவே எல்லாரும் கேட்டாங்க, இந்த அம்மா என்ன திடீர்னு இந்த மாதிரி செத்து, ஜெயலலிதா செத்து இப்போவே இந்த மாதிரி வருதேன்னு. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் அந்த அன்னைக்கு இருந்த அந்த கவர்னர் முடிவு எடுக்காமல் விட்டுருந்தாக்க அந்த அம்மாவை எப்படியாவது புஷ் பண்ணி தள்ளி நீ தான் சிஎம்னு உட்கார வச்சுருப்பாங்க. அன்றைக்கி இருந்த பாஜக அரசாங்கமாக அதை ஏற்றுக்கல. ஒரே வாரத்தில் குற்றவாளின்னு தீர்ப்பு அளித்து சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. இதுதான் வரலாறு. அவங்கள பிரிக்கிறதுக்கோ அவங்கள அழிக்கிறதுக்கோ நாங்கள் காரணம் கிடையாது, பாஜக தான் காரணம். கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.